வெல்கம் டு பியாப்ஸ்டுடியோ. நான் பூபால் முனுசாமி. இந்த வீடியோவில் நேவிகேஷன் 3 பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக நேவிகேஷன் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் யுவர் பேக் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நேவிகேஷன் 2ல் அந்த கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு கேட்குறது புரியுது. நேவிகேஷன் 2ல் அந்த கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. டாட் நேவிகேட் அப்படின்னாக்கா டெஸ்டினேஷன் பேஜில் வந்து கரெக்டாக போயிடும். அதே என்ன பாப் அப் டூனாக்கா எந்த பேஜுக்கு போகணுமோ, பேக் ஸ்டாக்கில் இருக்கிற எந்த பேஜுக்கு போகணுமோ அதுவும் கரெக்டாக போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த நேவிகேஷன் 3 கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, Android is moving forward with adaptive layout design. So which means நம்மளுக்கு வந்து மொபைலுக்கு மட்டும் நம்ம ஆப் பண்ணல, மொபைலுக்கும் பண்ணுறோம். டெஸ்க்டாப், அதாவது க்ரோம் டெஸ்க்டாப்ஸ்க்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர் டிஸ்பிளேன்னு ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டிவைசஸ், அதாவது கார்டு இருக்கிற டிவைஸ்க்கும் நம்ம பண்ணுறோம். அது போல் என் நம்பர் ஆஃப் டிவைஸை நம்ம சப்போர்ட் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால தான் அடாப்டிவ் லேஅவுட் அப்படின்ற கான்செப்டும் Android 16 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடாப்டிவ் லேஅவுட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். அதாவது ஒரு பெரிய ஸ்க்ரீன், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோமில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, க்ரோமில் வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் விஜெட்ஸ் வச்சு போகிறேன். ஒவ்வொரு விஜெட்டுக்குள்ளும் ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணாக்கா அந்த விஜெட்டுக்குள்ளேயே அது உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். அதாவது என்டையர் பேஜ் ஆக்குபை பண்ணதுக்கு பதிலாக 3 டிஃப்ரெண்ட் போர்ஷனாக கொடுத்துட்டு அதுக்குள்ளேயே போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து நேவிகேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கூட சில இது நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு நேவிகேஷன் ஸ்டாக்கை வச்சுட்டு எப்படி அந்த நேவிகேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரல. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணதுக்காக இந்த நேவிகேஷன் 3 அவங்க கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நேவிகேஷன் 3ல வந்து யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் இட். ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க கொண்டு வந்த கான்செப்ட் தான் இந்த பர்டிகுலர் நேவிகேஷன் 3 அப்படின்ற கான்செப்டாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நேவிகேஷன் 2ல வந்து ஒரே ஒரு பேக் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும். பட் நேவிகேஷன் 3ல வந்து மல்டிபிள் பேக் ஸ்டாக் இஸ் பாசிபிள் இந்த சேம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணோம்னா ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி இதில் வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுங்க. இல்லைனா நானும் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கேன், அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இஃப் யூ ரியலி வாண்டட் இட். ஸோ இதெல்லாம் பண்ணி போட்டு ஒர்க் ஆகுமானாக்கா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. என்ன சொல்லணுனாக்கா, என்னால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இங்கே செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் யூஆர்எல் ஆட் பண்ணோம். ஓகேவா, எக்ஸ்டர்னலாக. ஸோ இந்த யூஆர்எல் ஆட் பண்ணது வந்து பற்றி இங்கே எங்கேயுமே சொல்ல, ஏன்னா ஸ்னாப்ஷாட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும் நம்ம. ஸோ அதனால் இந்த யூஆர்எல் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் சூப்பராக இன்டிகிரேட் பண்ணிட முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து நேவிகேஷன் 3 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நேவிகேஷன் 3ல நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, மூணு விஷயம் தாங்க. சிம்பிளாக தான் இருக்குது. ஒன் இட்ஸ் பேக் ஸ்டாக், இன்னொரு வந்து என்ட்ரி ப்ரொவைடர்ஸ். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் நேவிகேஷன் நேவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறது. நேவ் டிஸ்பிளே வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்குது. அகெயின் வேறு விதமாக சொல்கிறேன். ஒன்று வந்து பேக் ஸ்டாக், இன்னொன்று வந்து என்ட்ரி ப்ரொவைடர். ரிமெம்பர் நேவ் பேக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே போட்டுக்கல. இங்கே வந்து ஸ்டார்ட் டெஸ்டினேஷன், அதாவது உங்கள் ரவுட் கீ, மல்டிபிள் ரவுட் கீஸ் இருக்குனாக்கா எந்த ரவுட் கீ வந்து ஸ்டார்ட் டெஸ்டினேஷன் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே தரலாம். இங்கே வந்து 2 கீயை கிரியேட் பண்ணிக்க. ஒன்று வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டு, ஒன்று வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். இதுதான் ப்ராடக்ட் லிஸ்ட்டு, இன்னும் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, 2 பேஜ் இருந்தால் 2 கீ வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நேவ் கீ வந்து இன்வைட் பண்ணோம். பிகாஸ் வி ஆர் யூஸிங் சம்திங் லைக் ரிமெம்பர் நேவ் பேக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி. ஓகேப்பா, எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, நான் அப்படியே யூஸ் பண்ண முடியுமா, அதாவது அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் மியூட்டபிள் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலின்னு போட்டு ஜஸ்ட் லைக் இந்த பேக் ஸ்டாக் மட்டும் வச்சுப்போம். ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டு மட்டும் அமைச்சா போதுங்க, மியூட்டபிள் ஸ்டேட் லிஸ்ட்டாக. ஓகே, இது வந்து ஒர்க் ஆகும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஐட்டத்தை ஆட் பண்ணும்போது ஃபார்வர்ட் நேவிகேஷன் ஆகும், ஐட்டத்தை ரிமூவ் பண்ணும்போது பேக்வர்ட் நேவிகேஷன் ஆகும். அது வந்து அஸ்யூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே ரிமெம்பர் பேக் ஸ்டாக்கில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு வந்து ப்ராடக்ட் இருந்து கொடுத்துட்டேன். சரி, ஓகே, இந்த லிஸ்ட்டில் ஐட்டம் போட்டால் அது எப்படி வந்து நேவிகேட் ஆகி நேவிகேட் பேக் டு நேவிகேஷன் வரும், இந்த ஐட்டத்துக்கு ஈக்குவலான கண்டென்ட் அதை எங்கே போய் தேடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு தான் வந்து இந்த என்ட்ரி ப்ரொவைடர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற ஐட்டத்தோட வேல்யூஸ் எல்லாம் எங்கே போய் தேடும் அப்படின்னாக்கா இந்த என்ட்ரி ப்ரொவைடருக்குள்ளே தேடும். என்ட்ரி ப்ரொவைடருக்குள்ளே என்ட்ரி ப்ரொவைடர் இந்த ஃபஸ்ட்டு ஐட்டம், இந்த ஐட்டத்தை பாஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த பர்டிகுலர் பேஜை என்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் ப்ராடக்ட் டீட்டெயில் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு புக் சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது போயிட்டுருக்கு. இங்கே ஸ்டார்டிங் பேஜ் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸாக வச்சு இது ரெண்டுத்தையும் நேவ் டிஸ்பிளே தான் கண்ட்ரோல் பண்ணதுனால இது என்ன பண்ணோம், டேரெக்டாக இங்கே போய்ட்டு இந்த பர்டிகுலர் பேஜை வந்து டிஸ்பிளே பண்ணோம். இங்கே கிளிக் பண்ண உடனே இது இந்த பேஜுக்கு போதில் இதுக்கான கோடு எங்கே இருக்குனாக்கா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே பண்ணிங்கனாக்கா இங்கே கிளிக் ஈவெண்ட்டில் இந்த பேக் ஸ்டாக் நான் வந்து இங்கே இன்புட்டாக வாங்கியிருக்கேன்ல. ஸோ இதை வாங்கிட்டு இதில் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுட் கீயை மட்டும் நம்ம ஆட் பண்ணி விட்டுறோம். இது ப்ராடக்ட் டீட்டெயிலோட ரவுட் கீ இங்கே இருக்குல்ல. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்லி இங்கே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோ இல்லை கிளாஸை வந்து நேவ் கீயை வந்து இன்ஹெரிட் பண்ணி வைக்கணும். நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அதாவது ரிமெம்பர் நேவ் பேக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா,
இந்த backstack டாட் ஆட்னு போய்ட்டு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் ஆட் பண்ண உடனே இது என்ன பண்ணுனாக்கா இங்கே பேக்கில் போயிட்டு இங்கே போய் தேடும். இங்கே போய் தேடினோடனே ஓகே இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் இன்புட்டை கொடுத்துருக்கா நம்ம இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது என்ன பண்ணுவோம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு போய்ட்டு இதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே இது போல் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ரீனாக இருக்கிறது பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னாக்கா லிஸ்ட்டு ஸ்க்ரீனு இது டீட்டெயில் ஸ்க்ரீன். அது இப்போ இந்த ரொட்டேட் பண்ண உடனே இப்போ வந்து மாஸ்டர் டீட்டெயில் ஸ்க்ரீன் மாதிரி வந்தது. இதுக்கான கோட் எங்கே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே மெட்டாடேட்டா இருக்குல்ல இந்த மெட்டாடேட்டாக்குள்ளே தான் நான் பண்ணியிருக்கேன். மெட்டாடேட்டாக்குள்ளே வந்து லிஸ்ட் டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜியில் வந்து லிஸ்ட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரிமெம்பர் லிஸ்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இங்கே இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் அதாவது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் ஸ்க்ரீனோட மெட்டாடேட்டாவில் வந்து நான் லிஸ்ட் பேன் கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து டீட்டெயில்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இது போல் டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் நான் இந்த மெட்டாடேட்டாவை எடுத்து விட்டுன்னு வச்சுக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்பிக்கலாக எப்படி ஒர்க் ஆகும் அதாவது சிங்கிள் ஸ்க்ரீனில் எப்படி ஒர்க் ஆகுமோ அது போல் தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் சினேரியோக்கு இது ஒர்க் ஆகுது. பட் இன்கேஸ் நான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டீட்டெயில் ஸ்க்ரீனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதை வியூ மாடல் நம்ம க்ரியேட் பண்ணல வியூ மாடல் ப்ரொவைடர்லாம் வச்சு அதாவது வியூ மாடல் ஸ்கோப்ஸு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் டெக்கரேட்டர்ஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ கஸ்டம் லேஅவுட்டு தான் இப்போதைக்கு நான் வந்து லிஸ்ட் டீட்டெயில் ஸ்க்ரீன் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கஸ்டம் லேஅவுட்டோட மெட்டாடேட்டாலாம் நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கே வேணுமானாலும் நீங்கள் கஸ்டமாக ஒரு லேஅவுட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் அனிமேஷன் மாற்றுதாலும் கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஸோ அனிமேஷன் மாற்றணும் அப்படின்னாக்கா அகெயின் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி ப்ரொவைடர்ஸ்குள்ளேயே என் மெட்டாடேட்டாஸ் இருக்குல்ல மெட்டாடேட்டாஸ்குள்ளேயே நீங்கள் அதாவது நேவிகேஷன் டிஸ்பிளே டிரான்ஸ்லேட் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் நேவிகேஷன் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க தந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி ப்ராமிசிங் அண்ட் குட் ஆஸ் வெல். பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். பை.